பவானி கோயில் வந்துருச்சு. பவானி ஒரு நிமிஷம். வேலை விஷயமா சென்னை போனேன்ல, உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, எனக்கு தெரியும் நான் கிஃப்ட்னு சொன்னதும் நீ இந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பேன்னு. நான் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி, புடவை வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்காக நீ பெருசா எக்ஸைட் ஆனதே கிடையாது. இல்ல, எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் பெருசா பிடிக்காது. ஆனா இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இல்ல, வேண்டாம். என்ன பவானி, எனக்காக அட்லீஸ்ட் என்னன்னு கூட கேட்க மாட்டியா? நீ இந்த கிஃப்டை வாங்கி பிரிச்சு பாரு. ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா இனிமே நான் உனக்கு எந்த கிஃப்டும் தர மாட்டேன். ப்ளீஸ் பவானி, எனக்காக. சரி, கொடுங்க. நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன். சரி, ஓகே, ஓ இஷ்டம். பவானி, உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குல்ல? சொல்லு சொல்லு பவானி, நான் பார்த்தேன். இத பார்த்ததும் நீ சிரிச்ச. சொல்லு பவானி, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ப்ளீஸ் பவானி, எனக்காக சொல்லு. பிடிச்சிருக்கு. அப்பா, முதல் தடவையா உன் வாயில இருந்து பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பவானி, செம்ம செம்ம சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். பாய். என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? இந்த சேலைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் கூட திருக்குறள் எல்லாம் நல்லா சொல்லுவேன். பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, கீழே வேற என்காரங்க வெயிட் பண்றாங்க. இந்தாங்க மாமா. நில்லு. இந்த வீட்ல டேங்க் க்ளீன் பண்ணாம இருக்கு, போய் பண்றியா? நான் தான் எந்த வேலை செஞ்சாலும் நீங்க திட்டுறீங்களே. சரி, திட்ட மாட்டோம், போய் பண்ணு. நிஜமா? ஓ, உனக்கு கேரண்டி வேற கொடுக்கணுமா? முடிஞ்சா பண்ணு, இல்லனா விடு, நாங்களே ஆளை வச்சு பாத்துக்கிறோம். ஆனா அது வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கலங்களாதான் வரும். அதுலதான் நீ உன் பாட்டி எல்லாரும் குளிக்கணும். சரி சரி, நானே பண்றேன். சரி போ. ஜோதி, இப்போ உன் பிளான் தான் என்ன? வெயிட் பண்ணி வேடிக்கை பாருங்க நீ. இன்னைக்கு இவள கதற விட போறேன்.
மேல தூக்கிட்டா அண்ணி இப்ப டேங்க மூடி விட்டுருவோம். ஐயோ பயப்படாதீங்க அண்ணி, அதான் தண்ணி இல்லைல்ல. எப்படியும் அம்மா வர டைம் ஆகும். அது வரைக்கும் உள்ளேயே இருக்கட்டும். அப்பதான் நம்ம மேல பயம் வரும். ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா ரிஸ்க் இல்லையே. ஒன்னும் ஆகாது, வாங்க. என்ன பண்றாங்க? ஓ, க்ளீன் பண்றதுக்காக எடுக்கறாங்க போல. சித்தி, அத்தை, ஏன் அதை மூடுறீங்க? சித்தி, சித்தி, அத்தை, அத்தை, அண்ணி, அத்தை, நேத்து கிச்சன்ல கத்துனால அம்மா வர வரைக்கும் உள்ளேயே கத்திக்கிட்டு இருக்கட்டும். வாங்க. சித்தி, அத்தை, ஏன் க்ளோஸ் பண்றீங்க? சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோதி. பயப்படாதீங்க அண்ணி. சித்தி, ஐயோ, மோட்டார் யார் போட்டான்னு தெரியலையே. மோட்டாரை நிறுத்துங்க. சித்தி, அத்தை, சித்தி, மோட்டாரை ஆஃப் பண்ணுங்க. அத்தை, ஐயோ, தண்ணி வருது. மோட்டாரை ஆஃப் பண்ணுங்க. சித்தி, ஐயோ ஜோதி, சத்தத்தையே காணோம். கத்தி கத்தி டயர்டா இருப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கத்துவா. ஏய், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. போய் என்னன்னு பார்க்கலாமா? அவசரப்படாதீங்க அண்ணி, சும்மா தானே மூடி இருக்கும். வேணா ஒரு 10 எண்ணுவோம், அதுக்கப்புறம் திறப்போம். ம். என்ன ஜோதி, அவ அமைதியாவே இருக்கா? சரி, இன்னொரு 10 எண்ணுவோம். யோ, சும்மா இரு ஜோதி, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வா. ஏய், என்னடி தண்ணி ஓடிட்டு இருக்கு? யாரு மோட்டர் போட்டதுன்னு தெரியலையா அண்ணி? ஷோ, போச்சு 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 போச்சு. பவித்ரா மயங்கி விழுந்துட்டா. ஐயோ,
என்னாச்சு? பவி உள்ள மாட்டிக்கிட்டா மாமா. நாங்க தெரியாம மூடிட்டோம். நீங்க தான் உள்ள வச்சு மூடுனீங்களா? இல்ல வேணும், நாங்க வேணும்னு மூடல, சும்மா தெரியாம இருங்கக்கா. மூடிட்டோம். பொய் சொல்லாதீங்க. நீங்க தான் வேணும்னு பண்ணியிருப்பீங்க. பவி, 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 கண்ணை தர. பவி, பவி, பவி. என்னாச்சு பவிக்கு? இதோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாட்டர் டேங்க்குள்ள வச்சு மூடி இருக்காங்க. பவி, அறிவில்லை உங்களுக்கு? பாப்பா, சின்ன பொண்ணு இப்படிதான் பண்ணுவீங்களா? இல்லடா, நாங்க வேணும்னு. பேசாதக்கா. உங்களுக்கு அவளை பிடிக்கலன்றது தெரியும். அதுக்காக இவ்வளவு தூரம் போயிருவீங்களா? மாமா, நாங்க எதுவும் பண்ணல. மோட்டார் கூட ஆஃப்ல தான் இருந்துச்சு. யார் போட்டாங்கன்னே தெரியல. நான் தான் போட்டேன். லூசாங்க நீங்க. எதுக்கு மோட்டார் போட்டீங்க? ஏய், தண்ணி வரலன்னு போட்டேன். நீங்க இப்படி ஒரு வில்லத்தனம் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், தெரியும்ல? போலீஸ் ஸ்டேஷனா? எப்படி பார்த்தாலும் அட்டெம்ப்ட் மர்டருக்கு 10 வருஷம், அப்புறம் குழந்தைக்கு எதிரான வன்கொடுமைக்கு ஒரு 7 வருஷம், ஆக மொத்தம் 17 வருஷம் உள்ள இருக்கணும். ஐயோ, நீங்க வேற பயம் பொறுத்தாதீங்க. முரளி, நீ போய் வண்டியை ரெடி பண்ணு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரி. ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் வேணாண்டா. அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நாமளே ஏதாவது சரி பண்ணிடலாம். அவ ரொம்ப நேரம் தண்ணியில நின்னதுனால தான் வாங்கியிருப்பா. முதல்ல அவளுக்கு கை கால தேய்ச்சி விட்டா அவ சரியாயிடுவா. வா ஜோதி, நம்ம கை காலெல்லாம் தேய்ச்சி விடலாம். வா. அம்மா தாயே பவித்ரா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு எழுந்திருச்சிடுமா. அத்தை மட்டும் வந்தாங்க, நாங்க செத்தோம். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அத்தை வந்துட்டு இருக்காங்க. என்னது, அம்மா வந்துட்டாங்களா? என்னது, அத்தை வந்துட்டாங்களா? என்னது, பாட்டி வந்துட்டாங்களா? பவி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? நான் அப்பவே மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிட்டேன் மாமா. அப்போ இவ்வளவு நேரம் நீ மயங்கி கிடந்தது? அத்தையும் சித்தையும் என்ன டேங்க்ல போட்டு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதான் சும்மா பிராங்க் பண்ணேன். என்ன பவி, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? சாரி மாமா, நான் உங்களை பயமுறுத்தணும்னு ஒன்றும் நினைக்கல, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒன்றும் ஆகலையே, அது போதும். நல்ல வேலை, நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தது வீடே 2 ஆயிருந்திருக்கும். இனிமேலாவது இப்படி லூஸ் தனமா பண்ணாதீங்க. என்னாச்சு? எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன்.
என்ன பவி இது? துணியெல்லாம் நனைஞ்சிருக்கு. அதுவா பாட்டி, ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருந்தேன். சரி வா, ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. சளிகிளி பிடிச்சிட போகுது. வரியா? ஓகே பாட்டி. சித்தி, இன்னைக்கு இந்த விளையாட்டு போதும். நாளைக்கு நம்ம இதே மாதிரி விளையாடலாம். என்ன நீ? நம்ம அவளை படுத்தலான்னு பார்த்தா அவ நம்மள படுத்தி எடுத்துட்டு போயிட்டா. ஆரம்பத்துல சொன்னேன், கேட்டியா? இதுல பயத்தை காட்டுறேன்னு பஞ்ச் டைலாக் வேற. ஐயோ, இந்த கையால அவ காலை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கை ரெண்டையும் அடுப்புல வச்சு கறிக்கிடலாம் போல இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான். ச்சே. என்ன மாமா, இன்னைக்கு நான் பண்ண பிராங்க்ல சித்தியும் அத்தையும் செமையா பயந்துட்டாங்க போல இருக்கு. பயந்தது அவங்க மட்டும் இல்ல, நானும் தான். நீங்க ஏன் பயந்தீங்க? ஓ, பாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டீங்களா? நான் பயந்தது பாட்டிக்காக இல்ல, உனக்காக. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறது சொல்லு? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத பவி. என்ன நீங்க இதுக்கு போய் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா பிராங்க் தானே. என்ன பிராங்க்? சொன்ன புரியாதா உனக்கு? இல்ல மாமா. என்ன இல்ல மாமா? வர வர எதுல விளையாடணும்னு உனக்கு அறிவு இல்லாம போச்சு. வாய்க்கிலேயே பேசுறல்ல, ஆனா நடந்துக்கிறது ஏதாவது ஒண்ணு அப்படி இருக்கா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போ இங்க இருந்து, சொல்றேன்ல, போ. நில்லு. பயந்துட்டியா? என் பிராங்க் எப்படி இருந்துச்சு? என்னது பிராங்கா? உங்களை ஏய், ஏய், அடிக்காத. பவி, பவி சொல்றது கேளு. போது போது. என்னையே ஏமாத்துறீங்களா? நீ கூட தான் என்ன ஏமாத்துன. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. ஆஹா, சரியாகல. ஒழுங்கா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. ம்ஹும், மாட்டேன். மாட்டீங்க? மாட்டேன். உங்க கை காட்டுங்க. ம். ம். ஏய், ஏய், பவி, வாங்கத்த. வாங்க சித்தி. என்ன ஜோதி, ஓடி போனவ இறந்து போயிட்டதோ? சிம்பத்தி வந்துருச்சா உங்க அம்மாவுக்கு? அது என்னன்னு நீங்களே போய் கேளுங்க. சரி, ரமா எங்க? ரூம்ல தான் இருக்காங்க. ம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆ? பாட்டிக்கு தலைவலிக்குது, தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப போகாதீங்க. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நகரு. நிஜமா பாட்டி, நான் பொய் சொல்லல. அவங்களுக்கு தலைவலிக்குது. நான் தான் காஃபி போட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க போய் எழுப்பினா பாட்டிக்கு தலைவலி சரியாகாதுல. என்னடி, நேத்து வந்துட்டு என்னமோ பாட்டி பாட்டின்னு குதிக்கிற? எப்ப வந்தாலும் அவங்க என் பாட்டி தானே. இப்போ நீ நகர்றியா இல்லையா? மாட்ட. பாட்டி ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க அப்புறமா பாருங்க. என்னாச்சு சித்தி? ம்?
இவ பாட்டி ரெஸ்ட் எடுக்கறாங்களா, என்ன உள்ள விடாம தடுக்கறா. ஏய் தள்ளி போ. பெரிய மனுஷி மாதிரி குறுக்க நின்னுக்கிட்டு. இல்ல அத்தை, பாட்டி தூங்குறாங்க. இரு. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். கொஞ்சம் கீழே வரீங்களா? ஏன் என்னாச்சு? வாங்க கீழே. எப்போ வந்த காயத்ரி? மேல வராம ஃபோன் பண்ணி கூப்பிடுற? அவ விட்டா தானே. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன தடுக்கறா. யார் இவ? ஏன் பவித்ரா அப்படியா சொன்ன? ஆமா பாட்டி, நீங்க தலைவலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ போய் எழுப்ப வேணாம் தான் சொன்னேன். கரெக்டா தானே செஞ்சா பாட்டி? பவித்ரா, எல்லார்கிட்டயும் இப்படி பேசக்கூடாது, புரியுதா? அவங்களும் உன் பாட்டி தான். முதல்ல சாரி கேளு. அவங்க கிட்ட சாரி கேளுன்னு சொல்றல. சாரி பாட்டி. சரி விடு காயத்ரி, வா அங்க உட்காந்து பேசலாம். விடு காயத்ரி, அவ ஏதோ நான் தூங்குறேங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. சரி, இது யாருன்னு தெரியுதா? நம்ம பவானியோட பொண்ணு. ரொம்ப பொறுப்பா இருக்கா. இவ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மனசே கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருக்கு. சரி, நீ என்ன விஷயமா வந்த? ஒன்னும் இல்ல. நீ கம்பெனி விஷயமா இன்வெஸ்டர் பாத்தீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். முதல்ல அவங்க சொன்ன டேர்ம்ஸ் ஒத்து வரல. இப்போ நம்ம கண்டிஷனுக்கு அவங்க சரின்னு சொல்றாங்க. அதான் ப்ரீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு 2 வாரத்துல ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, உடனே முடிச்சிட வேண்டியதானே? அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுவும் இல்லாம கம்பெனியை விற்கலாமா வேண்டாமான்னு மனசு குழப்பமாவே தான் இருக்கு. சரி பரவாயில்ல, விடு. 2 வாரம் டைம் இருக்கு, பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க பேசிட்டுருங்க. பவி, பாட்டி தூங்குறப்ப யாராவது என்னை பார்க்க வந்தா என்னை எழுப்பு. இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரி பாட்டி. ம். அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. அட்வான்ஸ் தானே, ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியா? என்ன சித்தி சொல்றீங்க? ஒரு முக்கியமான ஆளு நமக்காக இந்த உதவியை செய்ய ரெடியா இருக்காங்க. யார் சித்தி அவரு? சொல்றேன், நீ உட்கார். வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. கிருஷ்ணா சித்தி, இவர்தான் நான் சொன்னவரு. நமக்கு தேவையான அட்வான்ஸ் அமௌண்ட்டை இவர்தான் கொடுத்து உதவி பண்ண போறாரு. ஹலோ சார். என்ன மேடம் உதவின்னு என்ன 3ஆம் மனுஷன் ஆக்குறீங்க? நீங்க முதல் தடவையா கேட்டு நான் முடியாதுன்னு சொல்றேனா? சார், அக்கா உதவி கேட்டது ஒன்றும் அவங்களுக்காக இல்ல, தோ இவருக்காக தான். ஓ, இவர்தான் அதுக்கெல்லாம் காரணமா? கை கொடுங்க, அட கை கொடுங்க. மேடத்தை எனக்கு 30 வருஷமா தெரியும். இது நாள் வரைக்கும்
எதுக்காகவும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. மேடத்துக்கு உதவுற வாய்ப்பு வாழ்க்கையில கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை நான் நினைச்சத நீங்க பொய்யாக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. என்ன சார், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏங்கா உன் வலையில மட்டும் எப்படியோ மீனெல்லாம் வாண்டடா வந்து விழுந்துடுது. அட, வந்த வேலையை விட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம், நீங்க சொன்ன அமௌண்ட்டை சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு மாத்தி விட சொல்லியாச்சு. இன்னும் 1 ஹவர்ல பணம் போயிடும். சரிங்க. அப்புறம் வெளியில டிரைவர் சொன்னா கார் ரிப்பேர் ஆமே. இந்தாங்க கார் சாவி. வண்டி வர வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க மேடம். அட பிடிங்க மேடம், இந்தாங்க. அப்போ நான் வரேன் மேடம். வர தம்பி. வாங்க சார். கீ கொடுத்த பொம்மை மாதிரி கார் கீயை கொடுத்துட்டு போறாரே, இப்படி ஒரு அடிமையை எங்கக்கா பிடிச்ச? கிருஷ்ணா, சித்தி இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சித்தி. அப்போ நீ கிளம்பு. அட்வான்ஸ் வந்ததும் ரமா என்ன ஏதுன்னு கேப்பா. நீ அங்கிருந்து சமாளி. சரிங்க சித்தி, நான் போயிட்டு வரேன். ஏங்கா இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்கோமே, ரமா நம்ம வழிக்கு வருவால? கண்டிப்பா வருவா. இனிமே நான் கொடுக்கிற கீழ பொம்மை மட்டும் இல்ல, ரமாவும் சேர்ந்து ஆடுவா பாரு. என்ன இது? அக்கவுண்ட்ல 10 கோடி பணம் வந்திருக்கு. ஆமாம்மா, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நான் தான் இதெல்லாம் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேனே. அம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனால் இருக்கிற கடன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியலம்மா. அதான் அட்வான்ஸ் போட்டு விட சொன்னேன். கம்பெனி பேரில் 100 கோடிக்கு மேலே கடன் இருக்குமா. அதை அடைக்கணும்னா கம்பெனியை விற்று தாம்மா ஆகணும். அன்னைக்கு நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானம்மா கையெழுத்து போட்டீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வெளியே கொஞ்சம் தனியாக 3 கோடி கடன் இருக்குது. அதையும் செட்டில் பண்ணணும். இந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? இது வரைக்கும் அதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்கு மேலே இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. நாங்க சொல்றது இருக்கட்டும் அத்தை. நீங்க சொல்றத எப்ப செய்ய போறீங்கன்றதுதான் எங்க எல்லாரோட ஒரே கேள்வி. கம்பெனிய விக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேதி சொல்லாம இப்படி இழுத்தடிச்சிட்டே இருந்தா எப்படி அத்தை? ஆமா, என்னதான் உங்க முடிவு? அப்படிலாம் சாதாரணமாக தூக்கி கொடுத்துட முடியாதுமா. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் செய்யணும். அதான் எப்போன்னு கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். திடீர்னு எதுக்கு டைம்? எதுக்குன்னு நான் சொல்லவா? புதுசா இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே, அதான் உங்க பேத்தி. அவளால தானே நீங்க இப்படி மாத்தி பேசுறீங்க. அவ வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி விற்க சரின்னு சொன்னவங்க இப்ப டைம் வேணும்னு கேட்டா அதான அர்த்தம். நடக்கிற எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக மூடி மறைக்கிறீங்க? இப்ப என்ன? நான் பவிக்காக கம்பெனியை தொடர்ந்து நடத்த நினைக்கிறேன்னு சொல்றியா? அப்படியே வச்சுக்கோ. போதுமாங்க, அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப இந்த வீட்ல அவ ஒருத்தி மட்டும்தான் ஆளு. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு யாரோ தான். சரிதா, கொஞ்சம் சுமாரு. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. இனிமேல் தொடர்ந்து நம்மளால் கம்பெனியை நடத்த முடியாதுமா. ஆமாம்மா, அன்னைக்கு 4 கம்பெனி இருந்த இடத்துல இன்னைக்கு 40 கம்பெனி வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு நஷ்டத்துல போற கம்பெனிய தொடர்ந்து நடத்துறது சொல்லுங்க? வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா வராரு, அத மிஸ் பண்ண வேண்டாமா? ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, உங்க பேத்தி வந்ததுனால எல்லாம் மாறிடும்னு நினைக்காதீங்க. அவ பிறக்கும் போதே அவங்க அம்மாவை முழுங்கிட்டு பிறந்தவ. அவளாலயா இந்த குடும்பத்துல
நல்லது நடக்க போகுது? இல்ல அவளால இருக்கிறதும் போய் நாம நடுத்தருக்கு வந்தாதான் புரிஞ்சுப்பீங்களா? போது நிறுத்து சரிதா. சின்ன குழந்தை அவளை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன? இந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு உங்க கடனை அடைச்சுக்கணும், அதானே? எடுத்துட்டு போங்க. கிருஷ்ணா, செக் புக் கொண்டு வா போ. மா சொல்றேன்ல, எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. நீ சொன்ன அந்த 3 கோடியை இதை வச்சு அடைச்சுக்க. கம்பெனி கடனை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் யாரும் யாரை பத்தியும் குறை பேசிட்டு இருக்காதீங்க. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல எல்லாரும் தேவைங்கிறது கொஞ்சமாச்சும் உங்க மனசுல இருக்கட்டும். ஆமா, இப்ப என்ன பேசிட்டேன்னு இவ்ளோ கோவம்? சரி விடுங்க அண்ணி. நாம எதிர்பார்க்குற அட்வான்ஸை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்றது மட்டும் தானே. அம்மா காசை வாங்கிட்டாங்க, கண்டிப்பா கம்பெனி விற்க ஒத்துப்பாங்க. நல்ல வேலை சித்தி, நீங்க மட்டும் அட்வான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அம்மா இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. சொல்லிருக்க மாட்டாங்களா? கிட்டத்தட்ட முடிவே பண்ணிருப்பாங்க. ஏதோ உங்க தயவால தான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. பேசுனா மட்டும் போதாது, சொலையா 10 கோடி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். கண்டிப்பா எங்களுக்காக நீங்க இவ்ளோ உதவி பண்றீங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நடந்துப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, ரமாவுக்குமே நான் நல்லதுதான் பண்றேன். அவளுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ரமா மனசு மாறிடாத மாதிரி கூடவே இருந்து பாத்துக்கணும். புரிஞ்சுதா? வாங்க வாங்க. என்ன இது பொக்கையெல்லாம்? உங்களுக்கு தான். பிடிங்க. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பர்த்டேவா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அதான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். பொக்கேல கொண்டு வந்து கொடுக்கறாரே, யார் இந்த ஆளு? அண்ணி, இவர்தான் அட்வான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஓ அப்படியா? மேடம், நாளைக்கு உங்க பிறந்த நாள். அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் எனக்கு பெருசா விருப்பமே இல்லை. நான் விருப்பப்படுறேன் மேடம். ஆனா உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம். இதெல்லாம் இப்ப எனக்கு தேவையான தோணுது. அப்ப விடுங்க மேடம். உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாம். உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் கொண்டாட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லக்கா, இந்த தடவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி டீல் முடிய போகுது, அத கொண்டாடணும்ல. ஆமா சித்தி, மஞ்சு சொல்றதும் கரெக்ட் தான். ஒத்துக்கோங்க சித்தி. சரி, ஓகே, பண்ணிடலாம். ஓகே, சூப்பர் மேடம். இப்படி பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதான் சொசைட்டில நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒரு மதிப்பு மேடம். அதனால தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கூச்சமே பட மாட்டான். அப்ப நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். மொத்த செலவு என்னது மேடம்? என்னது இது? அத்தை எதை சொன்னாலும் கேக்குறாரு. சும்மா இருங்க நீ. சரி, ஓகே, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா சிம்பிளா பண்ணுங்க. நீங்க ஒத்துக்கிட்டதே போதும் மேடம். மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். என்ன இப்படி விளையிறாரு? நான் வரேன் மேடம். வரேன் மேடம். வரேன். ஏன் அத்தை, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு ரமா அத்தையையும் கூப்பிடணுமா?
கூப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னா இந்த சந்தோஷத்துக்கு ரமாவுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. கூப்பிட்டுருவோம். பாட்டி, கம்பெனியை விற்க போறோம் தானே நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க தானே பாட்டி என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பேன். ரொம்ப தெளிவான பொண்ணுதான் நீ. நான் தான் இப்போ பயங்கர குழப்பத்துல இருக்கேன். என்ன குழப்பம் பாட்டி? கம்பெனி கடனை அடைக்க நிறைய பணம் தேவைப்படுது. அதை சரி பண்ண நான் ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி இந்த உதவியை கேட்கறதுன்னு தான் தெரியல. ஏன் பாட்டி? அப்பா சொல்லியிருக்காரு நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி நீங்க போய் கேட்கலாம்ல? கரெக்ட் தான். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ கடன்னு போய் நிக்கிறது மனசே வரமாட்டேங்குது. அப்படிலாம் இல்ல பாட்டி. நாம மட்டும் உதவி பண்றப்ப நமக்காக ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ணுவாங்க. ஆனா எப்படி கேக்குறது? கேட்காம எப்படி பாட்டி கிடைக்கும்? கேட்டு ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா? அதுவும் கேட்டாதானே பாட்டி தெரியும். நீங்க என்ன பாட்டி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தைரியமே இல்ல. உன் படிப்பு விஷயத்துலேருந்து 4 பேர்கிட்ட பேசுற விஷயம் வரைக்கும் எதையுமே தைரியமா செய்ய மாட்டேங்கிற. என்ன பாட்டி பாக்குறீங்க? உங்க அம்மாவுக்கு தைரியம் பத்தலைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவ பொண்ணு நீ அதையே என்கிட்ட சொல்ற. சரி, இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்ற? பாட்டி, உங்ககிட்ட காசு இருந்தப்போ நீங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப இல்லன்னு கேக்குறீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படிங்கிற? ஆமா பாட்டி. யோசிச்சு பார்த்தா இந்த விஷயத்துல நான் இவ்வளவு தயங்கிறது தேவையில்லைன்னு தான் தோணுது. பரவாயில்ல, நான் குழப்பத்துல இருக்கிறப்பெல்லாம் நீ அதுக்கு நல்ல பதில தர. அப்ப பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? ஐஸ்கிரீம். சரி, ஓகே. ஐ ஜாலி. சரி, அமைதியா இரு. பாட்டி ஃபோன் பேசிட்டு வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஹலோ. ரமாதேவி மேடம், ஃபோன் பண்ணிருந்தீங்க போல. முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். என்ன விஷயம் மேடம்? அது ஒண்ணும் இல்ல. உங்களால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன மேடம், என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒன்னு கேக்குறீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. நம்ம கம்பெனி கொஞ்சம் வருஷமா ரொம்ப லாஸ்ல போகுது. அதனால நான் பேங்க்ல இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கின கடன் எல்லாம் சேர்ந்து கம்பெனி மேல பெரிய கடன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி. இல்ல ஒண்ணு கம்பெனியை வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கணும், இல்ல கடன் எல்லாம் அடைச்சிட்டு நாமளே தொடர்ந்து நடத்தணும். நான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுது மேடம். இப்ப நான் என்ன பண்ணணும் மேடம்? உங்க லிங்க்ல ஃபைனான்சியர் கிட்ட பேசி என் கம்பெனி மேல உள்ள கடனை அடைக்கிறதுக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பா கம்பெனியை லாஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டா 3 வருஷத்துல
மொத்தத்தையும் செட்டில் பண்ணிட முடியும். இந்த ஒரு உதவி மட்டும் உங்க சைட்ல இருந்து கிடைச்சிட்டா கம்பெனி என் கையை விட்டு போகாம இருக்கும். முக்கியமான செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 20 கோடி தேவைப்படுது. எவ்வளவு சீக்கிரம் உங்களால அதை ரெடி பண்ணி தர முடியுமோ அவ்வளோ உதவியா இருக்கும். ஓகே மேடம், நீங்க கேக்குறது பெரிய அமௌண்ட், அதை உடனே ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபைனான்சியர் சில பேர்கிட்ட பேசி ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஐயோ, நன்றிலாம் பெரிய வார்த்தை மேடம். ஏன்னா நீங்க செய்ய போறது ரொம்ப பெரிய உதவி. நீங்க தைரியமா இருங்க மேடம். நான் பேசிட்டு நல்ல முடிவோட மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். சரி சரி. என்னாச்சு பாட்டி, சிரிக்கிறீங்க? நம்ம பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். அப்படியா? ஆமா. அப்ப எனக்கு டபுள் ஐஸ்கிரீம். சரி சரி வா. ஹாய் சித்தப்பா, வாட் ஆர் யூ டூயிங்? பார்த்தா தெரியல, பட்டன் தைக்க போறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா என்னை திட்டுறதுக்கா? நான் பயங்கர உஷார், என்னை யாராலையும் மாட்டி விட முடியாது. உன்னால முடியும் முரளி. கமான் கமான். நீ யாரு? சிரிக்கிறியா? இப்ப பாரு. இதுக்குதான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். கேட்டா தானே? கொடுங்க. தேங்க்ஸ். இனிமே நான் பாத்துக்கிறேன். இங்க கொடு. ஒண்ணு வேணாம், கொடுங்க. நீங்க பட்டன் தைக்கிறதுக்குள்ள ஆபீஸே முடிஞ்சிடும். சட்டைய கொடுங்க சித்தப்பா. ஐயோ, வந்துட்டாலே. இங்க கொடு. ஆபீஸ் கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இவ கூட. சட்டையில பட்டன் பிரிஞ்சிருச்சு, அதான் தச்சிட்டு இருக்கேன். யாரு நீங்க? இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே. ஜோதிமா, பிலீவ் மீ, எல்லாத்துக்கும் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? பட்டன் தச்சது நீங்க, ஆனா ஊசி எப்படி அவ கையில? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது சித்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ, இப்ப எந்த உண்மையை சொல்ல போறா? சாரி சித்தப்பா, உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா உங்களை மாட்டி விட்டாதான் எனக்கு ஜாலியா இருக்கும். போச்சு, இன்னமும் பிளான் பண்ணிட்டா. சித்தி, நான் தான் பட்டன் தைச்சு கொடுத்தேன். நான் கூட சித்தி வந்தா திட்டுவாங்கன்னு தான் சொன்னேன். ஆனா சித்தப்பா தான் சித்திய நான் சமாளிச்சுக்கிறேன், நீ தைச்சு கொடுன்னு சொன்னாங்க. இதுதான் நடந்துச்சு. ஐயோ ஜோதி, அவ பொய் சொல்றா. நான் போய் சொல்றேனா? நீங்க தானே சித்தப்பா கேட்டீங்க, கையில ஊசி குத்திடுச்சு, நீ கொஞ்சம் தைச்சு தரியான்னு.
வேணும்னா சித்தப்பா வரல நீங்க செக் பண்ணி பாருங்க சித்தி. சின்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. முதல்ல அந்த சட்டையை கொடுங்க. ஒழுங்கா வேற சட்டையை போட்டு ஆபீஸ் போங்க. ஆபீஸ்ல ட்ரெஸ் கோட் இருக்கு, இதை விட்டா வேற சட்டை கிடையாது. அப்போ நீங்க ஆபீஸ்க்கே போக தேவையில்ல, லீவ் போடுங்க. இன்னொரு தடவை இவகிட்ட பேசுனீங்க அவ்வளவுதான். அப்புறம் சித்தப்பா ஆரம்பத்துல என்னமோ ஒன்று சொன்னீங்களே, என்னது அது? நான் பயங்கர உஷாரு, என்னெல்லாம் யாராலையும் மாட்டி விட முடியாதுன்னு எப்படிப்பட்ட வரிகள் சித்தப்பா. வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, வரட்டா? பயபுள்ள நூலை கோத்து கொடுக்கற மாதிரி என்ன கோத்து விட்டுட்டு போயிடுச்சே. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. சாரி சார், ஆந்திரா ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு சார். ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமாம் சார், அவங்க லோக்கல்லே வேற ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுக்கிறதா சொல்லி நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், பெங்களூரில் ஒரு மசாலா கம்பெனியோட டைப் பண்ணுறதா பேசியிருந்ததும் இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? கம்பெனி ஓரளவுக்கு டீசெண்டாக போதுன்னு தெரிஞ்சாதான் அதை பேசின பார்ட்டிக்கிட்ட விற்க முடியும். ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை எப்படிங்க வாங்குவாங்க? புரியுது சார், ஆனால் வெளியில் நம்ம கம்பெனியை பற்றி விசாரிச்சிருப்பாங்க போல. கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ரொம்ப டல்லாக போனதுனால பேக் அடிச்சிட்டாங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இங்கே பாருங்க, எப்படியாவது இந்த ஆர்டரை மட்டுமாவது அவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணுங்க. இந்த ஒரு மாதம் கம்பெனி நல்லா ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட கம்பெனியை விற்க முடியும். முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. இங்கே பாருங்க, ரேட்டு கூட முன்ன பின்ன இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. ஏங்க இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். ஓகே சார். யோ டிரைவர், ஹார்ன் அடிக்க வண்டி ஓட்டியா? இருக்கிற டென்ஷனில் இவன் ஒருத்தன். சரிதா சரிதா. டே அர்ஜுன். அப்பா. அம்மா எங்கடா? அம்மா வெளில போயிருக்காங்க. தலைவலிக்கு ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா எங்கே போய் தொலைஞ்சா? மாமா, எனக்கு நல்லா காஃபி போட தெரியும். நீ நல்லா போடுவியா? நீங்களே குடிச்சிட்டு சூப்பர்னு சொல்லுவீங்க. என்னப்பா நீங்க இவ்வளோ பேர் காஃபி போட சொல்றீங்க? சரி, அப்போ நீ போய் போடுறியா? என்னது, நானா? ஏதோ சின்ன பொண்ணு காஃபி போடுறான்றா, அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. பவிமா, நீ போய் காஃபி போடுமா. சரி மாமா. அர்ஜுன் இங்க வா. இந்த மாதிரி இனிமே இவகிட்ட நீ பேசக்கூடாது. உன் பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா? போ. அப்படியே அம்மாக்காரி புத்தி. நல்லா ட்ராமா பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கல. நீ பெரிய ட்ராமா குவீன் தான். இங்க தானே இருந்தது, எங்க போச்சு? இருக்கட்டும், சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இங்கதான் இருக்கா? சொல்லுங்க அத்தை. எங்க இருக்க சரிதா? கோயிலுக்கு வந்தேன் அத்தை. ராமா உங்க எல்லாரையும் நடுத்தருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ கோயிலுக்கு வந்திருக்கியா? என்னாச்சு அத்தை? கடனை அடைக்கிறதுக்காக ராமா நிறைய இன்வெஸ்டர் கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருக்கா. ஐயோ, எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க? அப்படின்னா கம்பெனிய விற்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. இது கூட நான் சொல்லுதா உனக்கு தெரியணுமா? நீங்க எல்லாரும் அந்த வீட்ல தானே இருக்கீங்க. ஆனா இந்த விஷயம் உங்க யாருக்குமே தெரியல. வேற ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரியுது. காசு வேணும், பணக்கார வாழ்க்கை வேணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு கொஞ்சமாவது இறங்கி
வேலை பார்க்கணும். புரியுதா? புரியுது அத்தை. இப்போ நான் என்ன செய்யணும்? ஆரம்பத்துல கம்பெனிய விக்கிறேன்னு சொன்ன ரமா பவானியோட பொண்ணு வந்ததுல இருந்துதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. நாம நினைக்கிற மாதிரி ரமா நடந்துக்கணும்னா அதுக்கு அந்த பொண்ணுதான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு நீ சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. நான் நேரா வீட்டுக்கு போறேன், ரகலை பண்றேன். இன்னையோட அவ ஒளிஞ்சா. சொல்லாத, செய். சரி அத்தை. இந்தாங்க மாமா. ஆ ஆ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ம் ரொம்ப நல்லா போட்டிருக்க. தேங்க்ஸ் மாமா. ஆமா, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்பா தான் மாமா. டேய் பாரதி, பவித்ராவை நல்லா வளர்த்துருக்கடா. அன்பானவடா. என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா, காஃபி நல்லா இருக்கு. அப்படி போடு. இன்னைக்கு அம்மா கிட்ட இவ நல்லா மாட்டினான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ ஒரு ஆளுன்னு இவ போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கீங்க. அது போதாதுன்னு காஃபி நல்லா இருக்குன்னு பாராட்டு பத்திரம் வேற. என்ன ஆச்சு இப்படி கத்துற? தலைவலின்னு ஒரு காஃபி கேட்டேன். வீட்டில் ஒருத்தரும் இல்லை, வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு இவளை தூக்கி வச்சு கொஞ்சுவீங்களா? இல்லத்த. ஏய், நீ வாய மூடு. உன்னாலதான் இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனை. நான் கூட சொன்னேம்மா, இவ போடுற காஃபி எல்லாம் குடிக்காதீங்கன்னு. அப்பா தான் கேட்கவே இல்லை. ஏய் ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வேற ஏத்தி விட்டுக்கிட்டு. இப்ப அவனை எதுக்கு கத்துறீங்க? சின்ன புள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. நல்ல ஒண்ணும் தெரியாதவ மாதிரி இருந்துகிட்டு இவ எல்லாத்தையும் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நான் என்னத்த பண்ணேன்? நடிக்காதடி. நீ வந்ததுல இருந்துதான் இந்த வீட்ல எல்லாமே தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. உன் அம்மா எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போனா. அடுத்து நீ கிளம்பி வந்திருக்க. அவளோட புத்தி தானே உனக்கும் இருக்கும். சரிதா, சின்ன குழந்தைகிட்ட என்ன வார்த்தை பேசுறன்னு தெரியாதா உனக்கு? மனுஷனுக்கு இருக்கிற தலைவலியில நீ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ போமா. என்ன கிருஷ்ணா ஒரே சத்தம்? அது வந்துமா, அர்ஜுன் தெரியாம காஃபி தட்டி விட்டுட்டாமா, அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். சின்ன பையன் தானப்பா, இதுக்கு போயா கத்துறது? இனிமே இப்படி பண்ணாத. சரிம்மா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? என்ன? உங்க அம்மா கம்பெனி மேல இருக்கிற கடன் அடைக்க காசு கேட்டு யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? என்ன கேட்டதும் அதிர்ச்சியா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? காயத்ரி அத்தை தான் சொன்னாங்க. யார் மூலமாவோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவோட கிளம்பி வந்தேன். ஓஹோ, அதனாலதான் வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சியா? இதெல்லாம் கணக்கு போட்டு நான் ஒண்ணு செஞ்சா அத நீங்க வந்து மொத்தமா கெடுத்துட்டு நிக்கிறீங்க. ஹேய், அம்மா பேசின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, உங்களுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்ட தானே தெரியும். இங்க பாருங்க, கடைசி நேரத்துல அத்தை மட்டும் கம்பெனியை விக்கல, நம்மளே நடத்தலான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. பவி, பவி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான் பாட்டி இருக்க. போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா, வெளியில போவோம். எங்க பாட்டி?
ஒரு முக்கியமான வேலை. நீயும் கூட வந்தா அது நல்லபடியா நடக்கும்னு தோணுது. ஓ, ஃபோன்ல ஹெல்ப் கேட்டிருந்தீங்களே, அவங்கள தான் நம்ம பார்க்க போறோமா? ஆனா உனக்கு இருக்கிற இந்த புத்திசாலித்தனம் இங்க வேற யாருக்கும் கிடையாது. ஆமா, அவங்களதான் பார்க்க போறோம். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சீக்கிரம் வந்துரு. ஓகே பாட்டி. ஆ. ஓ, தேங்க்யூ. போலாமா? ஆ, போலாம். வாங்க மேடம். என்னாச்சு? இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க வரதா சொல்லிட்டேன். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காராமா, நம்மள வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு மேடம். நீங்க உட்காருங்க மேடம். வா பவி, உட்காரலாம். உட்காருங்க. சார், ரமாதேவி மேடம் வந்திருக்காங்க. அனுப்பட்டுமா? வேண்டாம், காயத்ரி மேடம் சொல்லியிருக்காங்க, வெளியில வெயிட் பண்ணட்டும். சரிங்க சார். சார், மேடம் உள்ள அனுப்பலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சார் நீங்க போங்க, வெயிட் பண்ணுங்க சார். பாட்டி, இன்னும் எவ்வளோ நேரம் பாட்டி? கொஞ்ச நேரம்தான், இரு. சார், சார், மேடத்தை அனுப்பலாமா? சார், நான் தான் சொல்றேன்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க போங்க. என்ன மேடம் இப்படி பண்றாங்க? விடுங்க. உதவி கேட்டு வந்தது நாம. வெயிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பாட்டி, நான் வேணா உள்ள போய் பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லட்டுமா? ஆஹா, வேண்டாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பாங்க. சார் நீங்க போங்க. என்னங்க இது? எங்களுக்கு அப்புறம் வந்தவங்கள எல்லாம் அனுப்புறீங்க? அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சார். எதுக்காக அவசரப்படுறீங்க? வந்தது கடன் கேட்டு, இதுல வெயிட் பண்ண வலிக்குதா? மேடம், எனக்கு என்னமோ நம்மள வேணும்னே வர வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு மேடம். சரி விடுங்க, இப்ப என்ன அவசரம்? சார். ஆமா, நான் கிளம்பிட்டேன். சார், உங்களை பார்க்க தான் வெயிட் பண்றாங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு, அவசரமா போகணும். வந்துகிட்டு இருக்கேன். சார் சொன்னதை கேட்டீங்களா? போயிட்டு நாளைக்கு வாங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? மேடம், சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது எல்லாமே காயத்ரி சொல்லி தான் பண்றாங்க. அப்படி இல்லனா வர சொல்லி ஏன் இப்படி நம்மள அவமானப்படுத்தணும்? எனக்கும் அது தெரியும் சார். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததை காயத்ரி ஏத்துப்பானது ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ இன்னும் அப்படியே தான் இருக்காவ. அவ தான் அப்படி இருக்கான்னா என் குடும்பத்தில் உள்ளவங்களே அவ பேச்சை தான் பெருசா மதிக்கிறாங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் போராட தெம்பில்லாம தான் நான் ஒதுங்கி இருந்தேன். என்கிட்ட பவி வந்ததுலேருந்து
ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தான் கம்பெனியை காப்பாத்த இவ்ளோ கஷ்டப்படுறேன். எத்தனையோ தடைகளை தாண்டி இருக்கேன். இதையும் தாண்டுவேன்னு நம்புவோம். வா பவி. ஐயா யாருங்கய்யா போன்ல? பவித்ரா வீட்ல இருந்துடா. பவித்ரா வீட்ல இருந்தா? சொல்லு பவி. தாத்தா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க? எங்களுக்கு என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் அங்க உனக்கு செட் ஆயிருச்சா? உன் பாட்டி எப்படி இருக்காங்க? என்னம்மா அமைதி ஆயிட்ட? பாட்டி தான் சோகமாவே இருக்காங்க தாத்தா. ஏம்மா என்னாச்சு? பாட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க தாத்தா. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாட்டி ஃபீல் பண்ணாத மாதிரி வந்துட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தாதான் தாத்தா நல்லா இருக்கும். அவங்க இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டி பெரியவங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ தான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். நானா? ஆமா, நீ தான். உங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு? நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? சொல்லிருக்காரு. அப்ப நீ தான் உங்க பாட்டியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். புரியுதா? சரி தாத்தா. உன்னாலதான் நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி உன்னால உன் பாட்டியும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஆமா பவி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் முகத்தை பார்த்தாக்கா எல்லாருக்குமே கவலை பறந்து போயிரும். சரி மாமா. சரிம்மா, முதல்ல நீ போய் உன் பாட்டியோட கம்பெனி பிரச்சனையெல்லாம் மறக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. அடுத்த தடவை நீ ஃபோன் பண்ணும்போது உன் பாட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லணும். கண்டிப்பா தாத்தா. நான் இப்பவே போய் ஏதாவது பண்றேன். பை தாத்தா. பை மாமா. பாய் பவி. பை பவி. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட முடியுமா? அதெல்லாம் எங்களால முடியாது. நான் எனக்காக கேட்கல, பாட்டிக்காக தான் கேக்குறேன். பாட்டி ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க அந்த சோகத்தெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஐடியா. சரி, நீங்க யோசிக்கிறதுலயே உங்களுக்கு என் கூட வரதுக்கு பிடிக்கலன்னு தோணுது. நான் மட்டுமே ஏதாவது செஞ்சு பாட்டிய ஹாப்பி ஆக்கிடுறேன். ஏய், அவ மட்டும் ஏதாவது பண்ணி பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவா. அதை நம்ம விடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டியை சந்தோஷப்படுத்தணும். சூப்பர் ஐடியா. ஆனா அர்ஜுன் பார்த்தா திட்டுவானே. பேசாம நீ தான் சொன்னேன்னு நான் அவனை மாட்டி விடுறேன். ஐய், நான் தான் கிடைச்சேனா உனக்கு? அப்படி இல்லடா, நான் உன்னை மாட்டி விடுறேன், நீ அர்ச்சனா மாட்டி விடு. அர்ச்சனா என்ன மாட்டி விட்டோம்? குழப்பமா இருக்கு டிடி. அர்ஜுனை குழப்பதான் சொன்னேன். இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற? ஒர்க் அவுட் ஆகுனா தப்பிச்சோம், இல்லைன்னா ஆள் குறாடி. இட்ஸ் ஓகே. எங்களுக்கு ஓகே பவி, நாங்களும் வரோம்.
ஆனா அர்ஜுன் இல்லாம இத பண்றது லைட்டா பயமா தான் இருக்கு. கண்டிப்பா அர்ஜுன் ஒத்துக்க மாட்டான். இப்பவே சொல்லிட்டா அவங்கள என் கூட சேர வேணாம் தான் சொல்லுவான். சரி ஓகே, நாமளே ஆடிடலாம். ஆமா, என்ன டான்ஸ் ஆட போறோம்? சொல்றேன். பாட்டி, என்னம்மா? என் கூட ஹாலுக்கு வாங்க. எனக்கு மனசு சரியில்லை, அப்புறம் வரேன். முடியாது, நீங்க இப்பவே வாங்க. ப்ளீஸ் பாட்டி, எனக்காக வாங்க. வாங்க பாட்டி. இங்க உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஏ ஹே 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 ஸ்டாப், நில்லுங்க. சுட்டி. ஐயோ படுக்கற ஐம்படி கசக்கற படல உச்ச புரியே உம பண்ண தயங்கற கூட்ட சொல்ல நடுங்கற எச்சி பண்ணி ஊட்டி விடுற. மை டியர் சி மை சேஞ்ச்டா மாறி விட நம்ம ரேஞ்ச்டா. லவ் யூ குட்டி குட்டி போதும் போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. எப்படி இருந்துச்சு பாட்டி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க ஹாப்பி தானே? ரொம்ப 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 ஹாப்பி. என் செல்ல குட்டிங்களா ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினீங்க. எல்லாம் உங்களுக்காக தானே பாட்டி. நீங்க சோகமா இருந்தீங்களே, அதான் உங்களை ஹாப்பியாக்க ஐடியா பண்ணோம். பவித்ரா தான் இந்த டான்ஸ் ஐடியாவே கொடுத்தா. அப்படியா? இங்க வா இங்க வா இங்க வா. பாட்டி அப்ப எங்களுக்கு உனக்கும் தான். அர்ச்சனா நீ வா. என்னதான் பண்றது, ஒண்ணுமே புரியல. பாட்டி பாட்டி, உங்களுக்காக நாங்கள்லாம் பாட்டெல்லாம் பாடணும்ல, அதே மாதிரி எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். என்னால முடியாதுப்பா, பாட்டெல்லாம் எனக்கு பாட வராது. என்ன விட்டுருங்க. முடியாது முடியாது, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. சரி சரி, நான் பாடுறேன். சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொந்தமாக்கி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. மந்திரியாக வசந்து நின்னாலும் மந்தையோரோ ஒதுங்கி நின்னாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. அழுத புள்ள ஜெயிக்காது, அவிச்ச நெல்லு முளைக்காது, தங்கோ வச்சு தேய்ச்சா கூட எருமை நேரம் வெளுக்காது. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்ட படிப்பு
வா காயத்ரி. ஒரு நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். விளையாடுங்க, வரேன். என்னக்கா கம்பெனி கைய விட்டு போகுதுங்கிற துக்கத்துல இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அதாண்டி எனக்கும் கடுப்பா இருக்கு. நாம என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த ரமா சந்தோஷமா தான் இருக்கா. இது போதாதுன்னு இப்போ உன் பர்த்டேக்கு வர அவங்கள கூப்பிட்டு சந்தோஷப்படுத்த போறோமா? சுத்தம். பர்த்டேவா? இவளை இப்படி பார்த்ததுல இருந்து அத கொண்டாடுற மூடே போயிடுச்சு. என்னக்கா சொல்ற? ஆமா, ரமாவை என்னைக்கு முழுசா ஜெயிச்சு அவன் முகத்துல சிரிப்பே இல்லாம பாக்குறேனோ அன்னைக்கு மொத்தமா கொண்டாடிக்கிறேன். நீ சர்க்குணத்துக்கு போன் அடிச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லு. அவர்தான் பண்றாருக்கா. பேசு. என்னாச்சுங்க மேடம்? ஃபோன் கால் பண்றேன், நாட் ரீச்சபிள்னு வருது. வந்திருக்கிற இடம் அப்படி. அதை விடுங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிய அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. என்னங்க சொல்றீங்க? பிறந்த நாள் விழாவை பெருசா கொண்டாடணும்னு எவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருந்தா தெரியுமா? வரவங்க எல்லாம் மிரண்டு போற அளவுக்கு வேலை பார்த்து வச்சிருக்கேன். இப்ப போய் வேணான்னு சொல்றீங்களே. உங்களுக்கு அக்காவே சொன்னாதான் புரியும். இந்தக்கா நீயே பேசு. ஹலோ. ஹலோ மேடம், பார்ட்டி வேணான்னு சொன்னீங்களாமே, கன்ஃபார்மா மேடம்? ஆமா. அப்ப ஓகே மேடம், அப்படியே பண்ணிடலாம். நம்ம பிறந்த நாளை மத்தவங்க தான் கொண்டாடணும், அதை நாமளே கொண்டாடி என்ன ஆக போகுது? அப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ. ஹலோ. பார்ட்டியை கேன்சல் பண்ண வேண்டாம். சூப்பர் மேடம். நானே இதை உங்கள்கிட்ட சொல்லத்தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். இந்த மாதிரிலாம் கொண்டாட்டம் இருக்குன்னு மேடம். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். என்னக்கா திடீர்னு முடிவை மாத்திட்ட? காரணமா தாண்டி. என்ன காரணம்? தோக்க போற ரமாவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது ஜெயிக்க போற நான் எதுக்கடி சோகமா இருக்கணும்? சில பேரை கூப்பிட்டு வச்சு கொட்டுறதுல தாண்டி ஒரு சந்தோஷமே இருக்கு. அது என்னன்னு நான் ரமாக்கு காட்டுறேன். என்ன காயத்ரி, சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? ஃபோன் கூட பண்ணல. அக்காவுக்கு நாளைக்கு பர்த்டே, அதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படியா? அதுக்கு கூப்பிட தான் வந்திருக்கோம். எல்லாரும் மறக்காம நாளைக்கு வந்துருங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன வந்ததும் கிளம்புற? வந்ததே இதை சொல்லதானே. நீங்க பேர பசங்களோட சந்தோஷமா இருங்க. நாளைக்கு பார்ட்டியில பாப்போம். வரேன். அர்ஜுன், நாம வேணா கீழே போய் பேசலாமா? ஆமா அர்ஜுன், இப்படி வெயில்ல நின்னா மூளை சூடாயி மூக்குல இருந்து ரத்தம் வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னது? இல்லனா உன்னோடது பிரைட்டான பிரெயின் இல்லையா, அதான் ஒரு சேஃப்டிக்கு சொன்னோம். இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நக்கல் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? அவங்கள ஏன் திட்டுற அர்ஜுன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன்னை பத்தி இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. பாட்டி உன்னை அவங்க ரூம்குள்ள சேர்த்துக்கிறதுனால தானே இவ்வளவு ஆடுற. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன கூப்பிடாம இவ்வளவு பிளான் பண்ணல, அதுவே தப்பு தான். அப்படி இல்ல அர்ஜுன், நான் கூப்பிட்டாலும் நீ எப்படியோ வரமாட்டேன்னு தான் சொல்லுவ. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடல. சீரியஸா? யாரை ஏமாத்துற? பாட்டிக்காக ஒரு விஷயம் பண்றப்போ அதுல நானும் கண்டிப்பா இருந்திருப்பேன். ஆனா நீ பிளான் பண்ணி என்ன கழட்டி விட்டுருக்க. அப்படிலாம் நான் எதுவும் பிளான் பண்ணல. வேணா அதுக்கு நான் சாரி கூட கேட்டுக்கிறேன். சாரி அர்ஜுன். விடு அர்ஜுன், பாட்டிக்காக தானே இதை செஞ்சா. அதுவும் இல்லாம சாரி வேற கேக்குறா. ஆமாண்ணா, பாவம் அவ. பைத்தியங்களா, உங்களுக்கு எல்லாம் இவளை பத்தி முழுசா தெரியல. இவ எல்லாத்தையுமே நடிச்சே ஏமாத்துற டிராமா குவீன்.
முதல்ல பாட்டியை ஏமாத்தினா, இப்போ உங்களை ஏமாத்துறா. ஆனா நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். உங்களுக்கெல்லாம் நான் தான் முக்கியம்னா இவளை எனிமின்னு சொல்லிட்டு என் பக்கம் வாங்க. இல்லைன்னா இனிமே உங்க யார் கூடயும் நான் பேச மாட்டேன். பாத்தியா, நீ என்னதான் ஆடி பாடினாலும் எப்பவும் நீ எங்களோட எனிமி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல பாட்டியே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. பாக்குறியா? நீ சொன்னது எப்பயுமே நடக்காது. ஓ மரமாண்டைக்கு அப்பயாவது புரியட்டும். என்ன சொன்ன? ஒன்னா போடா லூசு. எப்ப பாரு டென்ஷன் ஆயிட்டு. அத்தை கம்பெனி விஷயமா உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்லையே. சரி, இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா பேசுவாங்க. நேத்து வரைக்கும் கம்பெனி விற்க சரின்னு சொன்னவங்க இப்ப குழப்பமா இருக்கு, யோசனையா இருக்குன்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இத பத்தி கேட்டா கம்பெனியை விற்கிறது தான் சரின்னு சொல்லு. வாழ்க்கையில உருப்படணும்னா இப்பயாவது எங்க பக்கம் நில்லு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எது நல்லதுன்னு தெரிஞ்சனாலதான் நான் அத்தை பக்கம் நிக்கிறேன். எனக்கு புரியலடா. இவ்ளோ நடந்து உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் எப்படிரா உன் சொந்த அக்காவை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? ஒன்னதாண்டா கேக்குறேன். இந்த விஷயத்துல தப்பு செஞ்சது பவானி. அதுக்கு அத்தையை குறை சொல்ல முடியாது. அவங்க எனக்கு நல்லதான் நினைச்சாங்க, அது நடக்கல, அவ்வளோதான். அதையும் தாண்டி எப்பவும் நான் ஏன் அவங்க பக்கம் நிக்கிறேன்னா அது அவங்க எனக்கு தந்த படிப்புக்கான மரியாதை. என்னை IIM வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. இப்பவும் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தர நினைக்கிறாங்க. அது பவானி என்னை ஏமாத்திட்டாளேன்ற குற்ற உணர்ச்சி இல்ல, நிஜமாவே என் மேல உள்ள அக்கறை. ஆமாண்டா, எங்க யாருக்கும் அந்த அக்கறையே இல்ல. சரி, நீ அத்தையை விட்டு கொடுக்காமையே இரு. ஆனா இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேளு. நேத்து கூட இன்வெஸ்டர் ஒருத்தர் கிட்ட போய் பணம் கேட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? கம்பெனியை வாங்க ஆள் ரெடியா இருக்கிறப்ப எதுக்கு இன்னொருத்தர் கிட்ட காசு கேட்டு போகணும்? அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உன்கிட்ட வந்து அத்தை கருத்து கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு கம்பெனியை வித்துடுங்கன்னு சொல்லிடு. இல்ல உங்க இஷ்டம் அத்தைன்னு சொன்னேன்னு வெயி, அவ்வளவுதான். அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்துல யாரு பக்கம் நிக்கிறது நீயே யோசிச்சு முடிவிடு. அத்தா கூப்பிட்டுருந்தீங்களா? இப்போ இந்த கம்பெனியை வித்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கும். புரியுது அத்தா. நீ என்னப்பா நினைக்கிற? கம்பெனியை மொத்தமா வித்துடுறது சரின்னு தோணுதா? நான் தான் கம்பெனி நிர்வாகத்துல தலையிடுறதே இல்லையே அத்தா. நான் எப்படி சொல்றது? ஏன், நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. கம்பெனியை கொடுக்கறது தான் கரெக்ட். ஏற்கனவே கடன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்கல்ல, வித்துடலாம் த. அப்பதான் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். என்னத்த, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அப்படிலாம் இல்லை. நீ கம்பெனியை வித்துட வேணான்னு சொல்லுவேன்னு தான் நினைச்சேன். எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன் அத்த. மற்றபடி முடிவெல்லாம் நீங்களே எடுங்க. ஏன் நீ சித்தி வீட்டுக்கு வந்து நம்மள கூட பார்க்காம போயிருக்காங்க? அப்படிலாம் போக மாட்டாங்களே. நானும் இப்பதான் மஞ்சு கிட்ட பேசினேன். சின்னத்தை பயங்கர கோவத்துல இருக்காங்களாம். ஏன், என்னாச்சு? அவங்க வர்றப்பதான் இந்த பசங்க அத்தையோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்ததும்
அவங்களுக்கு பையனும் பொண்ணும் ஞாபகம் வந்துருச்சு போல. பழைய ஞாபகங்கள்லாம் வந்து பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க போல. அவங்க மூத்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம சாமி கோவில் ஆன்மீகம்னு போயிட்டா. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகியும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். கரெக்டு தான் நீ. இங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா நமக்குன்னு காசு பணம் எதுவும் இல்லை. அம்மாவை நம்பியே தான் வாழ வேண்டியது இருக்கு. ஆனா சித்திக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தும் குடும்பம்னு ஒண்ணு இல்ல. சித்தி இதுல இருந்து மீண்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அது அத்தை கையில தானே இருக்கு. அத்தை கம்பெனியை வித்ததும் அதை வச்சு நம்மளெல்லாம் செட்டில் பண்ணணும்னு சின்னத்தை நினைக்கிறாங்க. ஆனா அத்தைக்கு தான் அது புரிய மாட்டேங்குதே. அது என்னமோ கரெக்டு தான் நீ. சித்திக்கு இருக்கிற அக்கறை கூட அம்மாக்கு நம்ம மேல இல்ல. இருந்திருந்தா கம்பெனியை வித்து காசை பிரிச்சு கொடுத்துருப்பாங்கல்ல. மெதுவா பேசு. இந்த குட்டி பிசாசு காதுல விழுந்து அதையும் போட்டு கொடுத்துட போகுது. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனாவது காயத்ரி அத்தைக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கற மாதிரி இருக்கணும். அப்பதான் குடும்பம்னு ஒண்ணு இல்லைங்கிற குறை அவங்க மனசுக்கு பெருசா தெரியாம இருக்கும். என்ன ஆனாலும் சரி, வேணு நம்ம கூட இல்லைனாலும் பரவாயில்ல. பவிக்காக நாம இந்த கம்பெனியை நடத்தியே ஆகணும். என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, இல்ல. ஏன்? உடம்பே ஒரு மாதிரியா இருக்குமா. டாக்டர் கிட்ட போலாமா? அதெல்லாம் வேணாம்மா. ஒன்றும் இல்லை, சின்ன பெயின் தான், மாத்திரை போட்டால் சரியாயிடும். நீங்க படுங்க, நான் வேணா உங்களோட கை காலெல்லாம் அமுத்தி விடுறேன். அதெல்லாம் வேணாம்மா. ஏன் பாட்டி, நல்லா பண்ணக்கூடாதா? உனக்கு எதுக்கு கஷ்டம் பவி? நான் இஷ்டப்பட்டு கேக்குறேன், அத போய் கஷ்டம்னு சொல்றீங்களே. முதல்ல நீங்க போய் படுங்க. படுங்கன்றல்ல. சரிங்க மேடம். ஐயோ, இன்னும் நான் அழுத்தவே இல்லை, அதுக்குள்ள ஆக்டிங் கொடுக்குறீங்களே. எங்கேருந்துடி வந்த தேவதை மாதிரி? உன்னை பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் காணாம போயிடுதேடி. இப்ப வலி குறைஞ்சிடுச்சா? குறைஞ்சிடுச்சு, ஆனா முதுகுதான் ரொம்ப வலிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? பாட்டி பெட்டில் படுத்துக்கிறேன், உன் காலை வச்சு மிதிச்சு விடுறியா? என்னது? நான் உங்களை மிதிக்கணுமா? நீ தானே இஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? இருந்தாலும் நீங்க பெரியவங்க, நான் எப்படி பாட்டி உங்களை மிதிக்கிறது? பெரிய மனுஷி மாதிரி வாயாடுவ, ஆனா இது முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல. கொஞ்சம் மிதிடா ப்ளீஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம். சரி பாட்டி. கடவுளே, பாட்டி சொன்னதுனாலதான் நான் இதை செய்யறேன். எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துறாத. கடவுளே, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருத்தர் மேல கால் பட்டா உடனே தொட்டு கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நீ இப்படி தொட்டு கும்பிட்டுட்டே இருந்தேன்னு வெய்யே, விடிஞ்சு போயிடும். ஒழுங்கா மிதி பவி. கடவுளே, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. இப்ப நீ ஒழுங்கா மிதிக்கிற, இல்லன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் உன் மேல ஏறி மிதிச்சிடுவேன். ஐயோ, வேணா பாட்டி, வேணா பாட்டி. அப்ப சொன்னதை செய். சரி பாட்டி.
நடக்குது? என்னப்பா நடக்குதுங்க? பாட்டி மேலேயே காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கா. அர்ஜுன், இன்னைக்கு அவ பாட்டி முதுகு மேலேயே ஏறிட்டா, நாளைக்கு அவங்க தலை மேலே ஏறிடுவா போல. ஆனா நீயும் அவளை வரட்டுறன்னு டயலாக் மட்டும்தான் பேசிட்டு இருக்க. ஏய், அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் படிங்க. இளமையேனும் பூங்காற்று பாடியது ஹாய் சித்தப்பா. அயன் பண்றீங்களா? களை வெட்டிட்டு இருக்கேன். பண்ண தெரியாம பண்றீங்களே, அதான் கேட்டேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? எப்படி? அன்னைக்கு பட்டன் தச்சு தரேன்னு கோத்து விட்டியே, அப்படியா? அது ஒன்றும் வேணும்னு பண்ணல சித்தப்பா. அம்மா தாயே, உன் சவகாசமே வேண்டாம், ஆளை விடு. உன்னால என் பொண்டாட்டிக்கிட்டலாம் பேச்சு வாங்க முடியாது. என் ஹெல்ப்ப வேணான்னு சொன்னா அப்புறம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீ ஹெல்ப் பண்ணா தான் ஃபீலே பண்ணுவேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஓ சரி, பாத்துக்கிறேன். அன்னைக்கு வேணா நான் அசால்ட்டா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நான் அலாட்டா இருப்பேன். ஹலோ, சொல்லு மச்சி. எது பார்ட்டியா? ஆட போடா, என் பொண்டாட்டி அப்படியே அமுச்சு வச்சுட்டாலும். அது ஏன் மச்சான், எல்லா பொண்டாட்டிகளும் இப்படியே இருக்காங்க? சித்திக்கும் எனக்கும் நடுவில் 1000 இருந்தாலும் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு சித்தப்பா. இதுக்காகவே இன்னைக்கு நான் உங்களை கோத்து விட போறேன். சித்தி. என்னடி? சித்தப்பாக்கு உங்க மேல என்ன கோவம்னு தெரியல, யார்கிட்டயும் உங்களை பத்தி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீ போய் உன் வேலையை பாரு. பாருங்க, நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா சித்தப்பா அப்படி இல்லையே. நம்மளன்னா நீங்களே போய் பாருங்க, பாவம் சித்தி நீங்க. உன் பொண்டாட்டிலாம் எவ்வளவோ தேவல மச்சி, ஆனா என் பொண்டாட்டி இருக்காளே, ஒன்னா நம்பர் சைக்கோடாவ. நீயாவது பரவாயில்ல, கண்ணை கட்டிட்டு தான் போய் கிணத்துல விழுந்த. ஆனா நானு கையில பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டே போய் விழுந்தேன்டா. அதுவும் பாழும் கிணத்துல. தாலி கட்டின அன்னைக்கே காலி ஆயிட்டேன்டா. ஏன் சித்தி, சித்தப்பா பாலம் கிணறுன்னு உங்களையா சொல்றாரு? ஐயோ, இந்த குட்டிச்சாத்தா மறுபடியும் நம்மள கோத்து விட்டுருச்சே. நான் சைக்கோவா? பாருங்க நேரா, சைக்கோ என்ன பண்ணுவா தெரியுமா? ஐயோ, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு. இனி என் கண்ணு முன்னாடி சித்திய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். எனக்குன்னே வராளே. பவி, சீக்கிரம் கண்ணாடி எடுத்துட்டு வாமா. தோ வர பாட்டி. சாக்லேட் நல்லா இருந்துச்சுல. என்ன அர்ஜுன், புக்கும் கையுமா சுத்துற, படிக்க போறியா? இது ஸ்கூல் புக் இல்ல, அந்த பவித்ராவோட கவிதை புக்கு. அப்படியா? காட்டு. டைரியை காணோம். அர்ஜுன், அர்ஜுன்,
அர்ஜுன் இது அவங்க அப்பா கொடுத்தது போல பாரு. இருக்கட்டும், எனக்கு என்ன? பாவம் அர்ஜுன், அவ சென்டிமெண்ட்டாக வச்சிருக்க போறா. ஆமாண்ணா, அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்லைல்ல, அவங்க ஞாபகமாக வச்சிருக்கா போல. அந்த சென்டிமெண்ட்ல எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன இந்த புக்கை கிழிச்சு போட போறேன் நான் சொன்னேன். பின்ன வேற என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கொடுத்த புக்கு காணோம் தேடட்டும், தேடி தேடி கதறட்டும், அப்புறமா கொடுத்துக்கலாம். நேத்து பாட்டி கிட்ட என்னெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவேன்னு சொன்னால, ஆமா, என்ன சமாளிக்கவே முடியாது, நான் அவளுக்கு காட்டணும். அதுக்கு தான் இது. ஏய் அர்ஜுன், ஐயோ வந்துட்டாலே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் ஓடாத. அர்ஜுன், 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 அர்ஜுன். ஏ பவி, என்ன புக்கு பவி இது? சரி, இந்த புக்கை யாரும் ஸ்விம்மிங் பூல்ல போட்டது? உன்னதான் பவி. அடே அர்ஜுனே, என்னடா பண்ணி தொலைச்ச? அர்ஜுன், எதுக்கு இப்படி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? போய் பேசாத. என் பேக்ல இருந்து இந்த புக் எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டது நீ தானே? நீ அமைதியா இருக்கிறதுலயே எனக்கு தெரியுது நீ தான் இதை செஞ்சானு. ஆனா நீ தான் பெரிய இவனாச்சே, உண்மையை எப்படி ஒத்துப்ப? நீங்களும் அர்ஜுன் கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா? இல்ல பவி, அர்ஜுன் புக் எடுத்துட்டு மட்டும்தான் வந்தான். அது தண்ணியில போடணும்னு நினைக்கவே இல்லை. ஆமா, உன்னை பார்த்ததும் ஒரு வேகத்துல தூக்கி போட்டான். நிஜமா இதான் நடந்துச்சு. ஏய், நீங்க எனக்காக அவகிட்ட கெஞ்ச வேணாம். ஏய், இப்போ என்ன? நான் தான் புக் எடுத்துட்டு வந்தேன், நான் தான் தூக்கி போட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட நீ பண்ணது உனக்கு தப்புன்னு தோணவே இல்லைல்ல? அதுக்காக நீ என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. என் அப்பாவோட ஞாபகமா எனக்குன்னு இருந்தது இந்த புக்கு ஒண்ணுதான். அது கூட நீ நாசம் பண்ணிட்டல. ஏன் தான் இப்படி செஞ்சோன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுவ அர்ஜுன்? அப்ப நீ ஏன் என்கிட்ட வந்து சாரி கேட்ப? இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்படிதான் இருப்பீங்கன்னா இனிமே நீங்களும் என்கிட்ட பேச வேணாம். நான் தான் சொன்னேன்ல அப்பவே இதெல்லாம் வேணான்னு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அர்ஜுன், இது வரைக்கும் நீ டார்ச்சர் பண்ணது கூட பரவாயில்லடா, ஆனா இது ரொம்ப தப்புடா. மஞ்சு, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. யார் இது? வேணு மாமாக்கு பார்த்தோம். இன்னுமா அவருக்கு பொண்ணு பாக்குறீங்க? எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அதே பதில் தான் சொல்றாரு. வேணா வேணா வேணா. அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு.
அது மட்டும் இல்ல, பவானியோட பொண்ணை பார்த்ததுல இருந்தே மாமாவும் முன்ன மாதிரியே இல்ல. அப்படியா? ஏன் தெரியல. ஆரம்பத்துல பொண்ணு பார்க்கறோம்னு சொன்னப்ப சரின்னு தான் சொன்னாரு. இப்ப வேணான்னு சொல்றாரு. என்ன காரணம்னு ஒரு மண்ணும் புரியல. புரியாததுனாலதான் ஜோதி நீ இன்னும் வாழ்க்கையில முன்னேறாமலே இருக்க. என்னதான் இருந்தாலும் பவித்ரா பவானியோட பொண்ணு. ஐ மீன் வேணு ஆசைப்பட்ட பவானியோட பொண்ணு. அதனாலதான் அவளை மறக்க முடியாம அவன் குடிகாரனானா. பொதுவா இந்த ஆம்பளைங்க எப்பவுமே பாசத்துல வீக் தான். வேணுக்கே பவானி மேல இருந்த ஆசையே இப்போ பவித்ரா மேல பாசமா மாறிடுச்சுன்னா நான் சொல்றதுதான் நிச்சயமா நடக்கும். அது நடக்க கூடாதுன்னா வேணுவ முதல்ல அவகிட்ட இருந்து தூரமா பிரிச்சு ஒதுக்கணும். அதுக்குதான் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பாக்குறோம். நடக்கவே மாட்டேங்குது. நடக்கும். ஏன் மஞ்சு, வேணுவ பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏங்கா இப்போ அத பத்தி கேக்குற? சும்மா சொல்ல. வேணு நல்லா படிச்சவரு, கம்பெனிய ரொம்ப நல்லா பாத்துப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பவானியால இப்ப குடிகாரரா இருக்காரு, அவ்வளவுதானே? அப்போ உனக்கு அவ மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு, கரெக்டா? அப்படியும் சொல்லலாம். இப்போ அதுக்கு எதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? சம்பந்தம் படுத்துறதுக்கு தான் இந்த சம்பந்தமே. என்னக்கா சொல்ற? ஒண்ணு இல்ல, உன்னோட இந்த அபிப்பிராயம் அப்படியே இருக்கட்டும். நேரம் வரப்போ என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் போணும். சரி. ஏய் ஹாய். ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். Thank Happy you. birthday, Gayatri. Thank you so much. சாப்பிட்டுட்டு தான் போணும். Yeah, sure. Gayatri. எப்படி இருக்க? நல்லா Super. இருக்கேன். உட்காருங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உள்ள போங்க. என்ன சிஸ்டர், மேடத்தோட பர்த்டே பார்ட்டி ஏற்பாடுலாம் இப்படி? பயங்கரமா பண்ணிட்டீங்க. அந்த ரமாதேவி ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணியிருந்ததா சொன்னீங்களே, ஆளே காணோம். அதோ வந்துட்டாங்க பாருங்க. வா வா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் பாட்டி. வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சித்தி. அப்போ என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் சர்க்குணம், ஃபினான்சியர். மேடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். வணக்கம். வணக்கங்க. சார் தான் இந்த பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது. இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவான் மஞ்சு. சொல்லணும்னு தானே சார் இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க. இவர் தானே உங்கள் பையன் கிருஷ்ணா? ஹாய் சார். நீங்கள் அவரோட ஒய்ஃபு சரிதா தானே? அப்புறம் நீங்கள் வந்து அவங்க பொண்ணு ஜோதி. இது உங்கள் ஹஸ்பண்ட் முரளி, கரெக்டா? செம்ம கேடியா இருப்பார் போல. என்னமோ இப்பதான் இந்த ஃபேமிலியை பார்க்குற மாதிரி பேசுறாரு இவரு. காயத்ரி மேடம் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் யாரு? இது என் பையன், பொண்ணு. ஓகே. இவன் எங்க பையன். இந்த பொண்ணு என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, இவளும் என் பேத்தி தான். இவ அப்பா அம்மாலாம் வரலையா? ஃபேமிலியா எல்லாம் வந்துட்டு அவங்கள மட்டும் ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க? அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க, அதனாலதான் வரல. ஒரு நிமிஷங்க. இந்த பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறது? அதுக்குன்னு விட்டுட்டா வர முடியும்? நான் பார்த்துக்கிறேன், விடு. அர்ஜுன், அங்க பாரு ஐஸ்கிரீம். வா போலாம். ஐ ஜாலி ஐஸ்கிரீம்.
பவி, உனக்கும் ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கும்ல, நீயும் போ. சரி பாட்டி. சரி சரி வாங்க, வந்து உட்காருங்க. எனக்கு வெண்ணிலா. எனக்கு வெண்ணிலா. எனக்கு பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. என்ன பாப்பா, ஐஸ்கிரீம் வேணுமா? பெரிய ஐஸ்கிரீம்லாம் காலி ஆயிடுச்சு. என்கிட்ட ஸ்டிக் ஐஸ் இருக்கு, சாப்பிட்றியா? இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் உனக்கு கிடைக்காது. நீ ஒரு அன்லக்கி தெரியுமா? நீ இந்த பார்ட்டிக்கு வந்தது கூட காயத்ரி பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா எங்க கிட்ட பாத்தியா, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம். அது ஒன்றும் உன்னோடது மாதிரி குச்சி ஐஸ் கிடையாது. அர்ஜுன் வேண்டாம். நீ சுமாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சும்மா நிக்கிறீங்க? சாப்பிடுங்க. நம்ம என்ன இவ்வளவு மாதிரியா? நம்ம கிட்ட தான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா அர்ஜுன். என்ன பாக்குற? நாங்க தான் எப்பவுமே இந்த வீட்டோட செல்ல குட்டீஸ். அதனால எங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். இப்ப புரியுதா யாரு மாசுன்னு? இந்த பாப்பா ஐஸ்கிரீமு, அதோட சேர்த்து இதையும் சாப்பிடு. அண்ணா, இது என்ன எங்க ஐஸ்கிரீமோட பெருசா இருக்கு? இதெல்லாம் அவளுக்கு தரக்கூடாது. அப்பனா எங்களுக்கும் அது வேணும். இது ஒண்ணுதான் தம்பி இருக்கு. எனக்கு வேணாம். நீங்க இதை அவங்க கிட்டயே கொடுங்க. நான் இந்த ஸ்டிக் ஐஸையே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறேன். இவங்கள மாதிரி கிடையாது. அர்ஜுன், நீ மாசுன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, ஆனா உண்மையாவே நீ ஒரு லூசு. இந்த ஐஸ்கிரீம்கெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். பாட்டியே எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி தருவாங்க. இந்த சாதாரண ஐஸ்கிரீமை நீயே சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன அர்ஜுன், அவ உனக்கே ஐஸ்கிரீமை விட்டு கொடுத்துட்டு மாஸ்க் காட்டிட்டு போறா? ஆமா அர்ஜுன், நீ என்ன பண்ணாலும் பவித்ரா அதை கேர் பண்ணவே மாட்டேங்கிறா. நீ டார்ச்சர் பண்ணாலும் அவ கூலாக தான் இருக்கா. அதனால தான் அவ பாட்டிக்கிட்ட க்ளோஸா இருக்கா. போதும், நிறுத்துங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பார்ட்டி முடியறதுக்குள்ள அவளை அழ வைக்கிறேன். உன்னால முடியுமா அர்ஜுன்? என்ன செய்ய போற அர்ஜுன்? அது என்னன்னு நீங்களே வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன். என்ன அங்கிள், இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? ஆமாம்மா. சூப்பரா இருக்கு அங்கிள். அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு காயத்ரி மேடத்தோட பிறந்த நாள் இல்லையா, அவங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். சரி கொடுங்க. அது எப்படி சும்மா கொடுக்க முடியும்? gift மேல ஏதாவது எழுதி கொடுக்கணும்ல. அதான் என்ன எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் வரமாட்டேங்குது. நான் வேணா சொல்லட்டுமா?
நீயே சின்ன பொண்ணு, உனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா என் அப்பாவுக்கு நிறைய தெரியும். அவர் இதை எழுதி வச்சிருக்காரு. ஒரு புக்கே எழுதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படியா? அதுல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட எழுதியிருக்காரு. அதை வேணா நான் உங்ககிட்ட சொல்லட்டா? குறிஞ்சி பூ பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று யார் சொன்னது? அது ஒவ்வொரு ஆண்டும் பூக்கிறது உன் பிறந்த நாள் அன்று. ஹே, சூப்பரா இருக்கே. சார், நீங்க வாங்கிட்டு வர சொன்ன புடவை சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். இப்படியே கொடுக்கறது? ஒரு கிஃப்ட் பேக் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஐயோ சாரி சார், வர அவசரத்துல மறந்துட்டேன். அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கிஃப்ட் பேக் பண்ண கூட தெரியும். நான் பண்ணி தரேன். சூப்பர்மா. இத போய் கிஃப்ட் பேக் பண்ணி நீ சொன்ன வாழ்த்தையும் எழுதி கொடுத்துரு அதுல. ஓகே அங்கிள். நீ ரெடி பண்ணி வை, அங்கிள் வந்துடுறேன். உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்த கவிதையை சொல்லி அங்கிளை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம கிஃப்ட் பேக் பண்ணி நல்ல பேர் வேற எடுக்க போறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது பவி. இவ சொன்ன மாதிரியே கிஃப்ட் பேக் பண்றாளே. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏய் டிடி, இங்க வா. பவி இருக்கால, அவகிட்ட போய் பேசி அவளை ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட்டிட்டு போ. நீ அர்ச்சனா அப்படி பேசுற? ஆமா, பார்க்க பாவமா இருக்கு. நீ அவளை கூட்டிட்டு போ. அப்புறம் நான் தான் உன்னை அனுப்புனேன்னு அவகிட்ட சொல்லாத, சரியா? சரி அர்ஜுன். போ 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 போ. பவி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்போ நாங்களாம் உன்னை கிண்டல் பண்ணோன்னு கோவமா? நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். யாரையும் என்கிட்ட சாரி கேட்க வேணாம். சரிவா, நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். எனக்கு வேணாம் ப்ளீஸ் பவி, எனக்காக வா. நான் தான் சாரி கேட்குறேல, நீ வா பவி. அப்புறம் நீ மட்டும் இப்படி இருந்தா பாட்டி எங்க மேல்தான் கோவப்படுவாங்க. சரி ஓகே, வா.
இது மட்டும் சறுக்கணும் அங்கிள் பார்த்தா நீ அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா டெக்கரேட் தேங்க்யூ பண்ணிருக்கீங்க. மேடம். ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. என்ன சர்க்குணம் சார், அக்காவுக்கு நீங்க எதுவும் gift பிரசன்ட் பண்ணலையா? புரியுது புரியுது. இந்த மொத்த ஏற்பாடும் பண்ணதே அக்காவுக்கான gift அதானே? சேச்சே, அது எப்படி நான் காயத்ரி மேடத்துக்கு gift கொடுக்காம போவேன்? வாங்கிக்கங்க மேடம். இதுதான் காயத்ரி மேடத்துக்கு என்னோட gift. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ so much. குறிஞ்சிப்பூ பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று யார் சொன்னது? அது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிறது, புன் பிறந்த நாள் அன்று. என்ன சார் இது, நீங்களா எழுதுனீங்க? ஆமா மேடம், வாழ்த்து மடல் இல்லாத வாழ்த்து ஒரு வாழ்த்தே கிடையாது. அதான் என்னுடைய மூளையை நல்லா கசக்கி இதை எழுதுனேன். நல்லா இருக்கா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கு.